ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட போகிறோங்க. இங்கே பாருங்கள், நம்ம சாமிக்கு பச்சரிசி மாவில் இந்த மாதிரி வெல்லம் வச்சு படைப்போங்க இல்லையா, துளூர் மாவுன்னு சொல்லுவாங்கங்க. இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோங்க அடை செய்கிறத. இப்போது இந்த லைவ் வீடியோவில் இதில் இருந்து உக்குளி எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது இதில் இருக்கிற வெல்லம் பத்தாது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்குங்க. அதுலேயே இதில் இருக்கிற வெல்லத்தையும் எடுத்து அதில் போட்டுடுவோம். இந்த மாதிரி எல்லா வெல்லத்தையும் அதில் போட்டுடலாங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரையிடுங்க. ஏன்னா இதை நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம். ஏன்னா மண் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வடிகட்டிட்டா போயிடுன்றதுனால வடிகட்டி ஊற்றிக்க போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டிக்கலாங்க. நம்ம சாமிக்கு படைச்சிட்டு இந்த மாதிரி மாவை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கீழே தாங்க தூக்கி போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷுங்களை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைக்கிறேன். நம்மளுக்கு ஸ்வீட்டு போதும்னா, தித்திப்பு போதும்னா அப்படியே விட்டுடுவோம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். மாவை கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கோங்க. மாவு இது கொஞ்சம் காஞ்சிட்டதுனால கட்டி ஆகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னா மாவு சீக்கிரமே கரைஞ்சிட்ருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இந்த மாவை செய்யறதுக்கு டைம் இல்லாமல் இப்போ தான் செய்கிறேன். இப்போது நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, இந்த வெல்லம் தண்ணியை.
இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க பிடிக்கும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்குன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணுங்க. என்கிட்ட மாவு கொஞ்சமாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை அதில் ஊற்றிடும். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. கேஸை சிம்லே இருக்கட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நயன்தாரா ஒரு படத்தில் சமையல் செய்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் இந்த உக்குலியை சின்ன வயசில் அவங்க செஞ்சு பார்த்தது மாதிரி காமிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் சாமிக்கு துணி என்னன்னைக்கு வச்சு படைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் இந்த உக்குலியை செய்வாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கெல்லாம் இந்த உக்குலி தான் செஞ்சு படைப்பாங்க. காலம் மாற மாற இப்போது உக்குலிக்கு பதில் கேசரி மாறிடுச்சுங்க. ஆனால் இப்போவும் துணி வச்சு படைக்கிற அன்னைக்கெல்லாம் அம்மா வீட்டில் இந்த உக்குலி தாங்க செஞ்சு படைப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் மாவு இருந்ததுனால இது சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இதுவே நிறைய மாவு இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இதை அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிச்சுன்னா கருத்துடுங்க. இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் யாருமே செஞ்சு சாப்பிட்றது இல்லைங்க. இந்த உக்குலி எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் சூப்பராக அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கட்டி முட்டியமாக இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் அப்படியே கலரிக்கலாங்க. கொஞ்சம் உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக வேணும்னா நம்ம நல்லா இதை இந்த மாதிரி உடச்சி விட்டு கலரிட்டே இருந்தோம்னா உதிரி உதிரியாக ஆகிடுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் இருக்கிறதுனால தாங்க இது கலர முடியுது. எண்ணெய் இல்லாமல் இருந்தால் இப்போது சீக்கிரமே இது கட்டி ஆகிட்டு இருக்கும்.
நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த உக்குலியை நான் மண் சட்டி வச்சு செஞ்சு காமிச்சிருந்தேங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேங்க. கொஞ்சம் மாவாத அதிகமாக இருந்தது, பாத்திரமும் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அதாச்சும் பிடிக்கவே இல்லைன்னா கலாரத்துக்கு இடம் பிடிக்கலைங்க. மண் சட்டி பிடிக்கலன்னு இல்லை, கலாரத்துக்கு அதில் இடம் பிடிக்கலைங்க. அதனால தான் இந்த டைம் பெரிய பாத்திரமாக ஸ்டீல் பாத்திரமே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சொருன்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மண் பாத்திரன்றப்ப கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அலுமினிய பாத்திரத்தை விட இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் வச்சுக்கிறது பெட்டருங்க. நம்ம இதை செய்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் கம்மியாகிட்ட மாதிரி இருக்கும். அந்த டைமில் மேலாயே இருக்கிறத நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இந்த பச்சரிசி மாவில் தான் செய்யணும்னு இல்லைங்க. புழுங்கல் அரிசியில் கூட நம்ம கிரைண்டரில் ருப்பியோ இல்லை மிக்சியில் ருப்பிட்டோ இந்த மாதிரி செய்யலாங்க. அப்புறம் ஒரு விஷயங்க, நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைமாக யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வந்துருந்துங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த மழை காலத்தில் அவங்க எல்லாருக்குமே சளி, இருமல், மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் மஞ்சளை சுட்டு நம்மளை ஸ்மெல் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணி மஞ்சளை வச்சு செஞ்சுருக்குங்க. அதையும் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்கள் இப்படியே இதை சாப்பிட்றதுனால சாப்பிட்லாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா ரவை மாதிரி உதிரி உதிரியாகவும் வருங்க. நீங்கள் உங்களுக்கு கிளற முடியலன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவும் மறுபடியும் இதை கிளறி விடலாங்க. இந்த மாதிரி அடி பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில். இப்போது தீபாவளி வருதுங்க இல்லையா, தீபாவளிக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருமே ஓட்டை வடை, அதாச்சும் தட்டை, முறுக்கு அந்த மாதிரி தாங்க செய்வாங்க. ஆனால் வெல்லம் ஓட்டை வடைன்னு ஒன்று இருக்குங்க. ஆனால் அது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியவே இல்லைங்க. எங்கேயோ ஒரு சிலருக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு. அதுவும் எப்படி செய்யறதுன்றதை நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது பாருங்கள். அதாச்சும் தட்டை, ஸ்வீட் தட்டை ரெசிபி இன் தமிழுன்ட்டு வரும் பாருங்கள். நம்ம ஓட்டை வடையில் நார்மலாக கடலைப்பருப்பு, பூண்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்வீங்க இல்லையா, அதுக்கு பதில் அதெல்லாம் அந்த பச்சரிசி மாவில் வெல்லம் போட்டு செஞ்சால் வெள்ளை ஓட்டை வடை சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
கிண்டுறதுக்கு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது சீக்கிரம் கெட்டு கூட போகாதுங்க, ஒரு 4 நாளைக்கு கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம். சூப்பராகவே இருக்குங்க, அப்படியே கிறிஸ்பியாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு களி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே இதை செய்திடலாங்க. என்ன கொஞ்சம் கை மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அடி பிடிக்காம கிளறிட்டே இருந்தால் தான் இது நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டியாக இருந்தால் கூட ரவை மாதிரி சூப்பராக இருக்குங்க. என்ன டிஷ் பண்ணுறீங்கன்ட்டு மெசேஜ் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. உக்களி, இந்த டிஷ்ஷோட பேர் உக்களி. ஓகேங்க, நம்ம லைவை முடிச்சுக்கலாம். நான் இதை போய் சாப்பிட்டு பார்க்குறேன்னு இல்லை, ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது.